ரசிகர்களுடைய ஏகோபித்த ஆதரவோட இன்னைக்கு சச்சின் படம் மீண்டும் ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்குரிய ப்ரீ புக்கிங்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நேற்று வரைக்கும் 59,000 டிக்கெட்டுகள் இது விற்பனையாயிருக்குதான். இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான படம் தான் சச்சின். இந்த படம் அப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு இந்த படம் தோல்வி படமாக தான் அமைஞ்சது. ஆனால் நாள் போக போக இந்த படம் இப்போ கிளாசிக் லிஸ்ட்டில் மாறி இருக்குது. படம் தான் அந்த அளவுக்கு ஓடலையே தவிர இதில் இருக்க பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் விஜயோடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹீரோவாக வந்து அதில் கலக்கியிருப்பாரு. அதுலேயும் விஜயன் வடிவேலு காம்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை தான் இன்னைக்கு ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்துடைய ப்ரீ புக்கிங்க்கும் ரசிகர்கள் அமோக வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான கலைப்புலி எஸ் தானு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல சச்சினுடைய ரீ-ரிலீஸ்ல சரித்திரம், சாதனை, சகாப்தம், புக்மை ஷோல 59,000 டிக்கெட்டுகள் சோல்ட் அவுட் ஆயிருக்குதான். அது மட்டும் இல்ல, பேராதரவை தந்த தளபதி ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நாளை முதல் கோடை கொண்டாட்டம். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய நிறைய தியேட்டர்ஸ்கள்ல எல்லா காட்சிகளும் நிறைஞ்சிருச்சான். குறிப்பா சென்னையில பிரபலமான திரையரங்கன்னு சொல்லக்கூடிய ரோகிணி தியேட்டர்ல எல்லா ஷோஸுமே புக் ஆயிடுச்சான். இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பிச்சு கடைசி படமா ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங்ல இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல தான் சச்சின் படம் ரீ-ரிலீஸ் ஆயிருக்குது. இதனால இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்குது. ரசிகர்களும் இந்த படத்துக்கு ஆதரவு தந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சினி அண்ட் அரசியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம்ம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.